எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 40க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு? 2009. இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா. பொருத்தமான விடையை தேர்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்கா. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம்? தேசிய நூலகம், கொல்கத்தா. தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம்? கன்னிமரா நூலகம். ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கும் நூலகம்? சரஸ்வதி மஹால் நூலகம். அடுத்து, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம்? நடுவண் நூலகம், திருவனந்தபுரம். மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக. இதுக்கு ஆப்ஷன் டி. இன், கூட, கிரு, அம்பு. மொழி பயன்பாட்டை முழுமையாக்குவது? இடைச்சொற்கள். சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு பொருளில் வரும் இடைச்சொல்? ஆம். உரிச்சொல் எப்பொருளுக்கு உரியதாய் வரும்? இரண்டுமே சரி. குறிப்பு, பண்பு. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர்? நன்னூலார். ஒளி இசை முதலா அசைநிலை ஈறாக 8 பொருளில் வரும் இடைச்சொல்? ஓ. சரியான கூற்றினை தேர்க. ஆப்ஷன் ஏ. அதாவது முதல் இரண்டும் சரி. அதாவது அன்று என்பது ஒருமைக்கு உரியது, அல்ல என்பது பன்மைக்கு உரியது. அப்போ 3 4 தவறு. அடுத்து, கடிநகர் என்னும் சொல்லில் கடி என்பதன் பொருள்? காவல். உரு, தவ, நனி என்ற 3 உரிச்சொற்களும் டேஸ் என்று பொருளில் வரும்? மிகுதி என்னும் பொருளில் வருகின்றன. தொழிற்பெயர் விகுதியில் பொருந்தாததை கண்டறி. எதிர்மறை இடைநிலைகளில் பொருந்தாததை கண்டறி. தல். பல்லவர்கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று? மாமல்லபுரம். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை?
திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை. தீர்த்தங்கரர் உருவங்கள். தீர்த்தங்கரர் உருவங்கள். விழுப்புண்பட்டு இறந்த வீரர்களுக்கு நடப்படுவது எது? நடுக்கல். நடுக்கல். சிற்பிகள் டேஸ் என சிறப்பிக்கப்பட்டனர். கற்கவிஞர்கள். கற்கவிஞர்கள். கழுகுமலை கோவில் சிற்பங்கள் டேஸ் காலத்தவையாகும். பாண்டியர் காலத்தவை கழுகுமலை கோவில் சிற்பங்கள். அடுத்து தமிழ்நாடு தொழிற்கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் சிற்ப செந்நூல். சிற்ப செந்நூல். உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள். மூன்றும் சரி. சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை. தமிழக சிற்பக்கலையில் இடம்பெறும் கலைக்கூறுகள். யோகக்கலை, நாட்டியக்கலை. கொடும்பாளூர் மூவர் கோவில் கட்டிய மன்னன். இரண்டாம் பராந்தக சோழன். இரண்டாம் பராந்தக சோழன். நடுகள் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல். தொல்காப்பியம். தொல்காப்பியம். மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் இருந்ததை குறிப்பிடும் காப்பியம். மணிமேகலை. மணிமேகலை. நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்துக்கு சான்றாகும் கோவில் எது? பேரூர் சிவன் கோவில். பேரூர் சிவன் கோவில். திருவரங்க கோவில் யாருடைய காலத்து கட்டடக்கலைக்கு சான்றாகிறது? சோழர்கால. சோழர்கால. பொதுவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி. முல்லை. முல்லை. 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம். ராவணகாவியம். ராவணகாவியம். ராவணகாவியத்தின் பாடல்கள் 3500. 3500. 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர். 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் புலவர் குழந்தை. புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் தொடையதிகாரம் எழுதியவர். யாப்பதிகாரம் தொடையதிகாரம் எழுதியவர் புலவர் குழந்தை. புலவர் குழந்தை. மன்னிய என்பதன் இலக்கண குறிப்பு. பெயரெச்சம். பெயரெச்சம். பொருத்துக. ஆப்ஷன் ஏ, அதாவது கடறு காடு, கொடு கொம்பு, துவரை பவளம், செரு வயல். பூவை என்பது எப்பறவையை குறிக்கும்? பூவை என்பது எப்பறவையை குறிக்கும்? நாகனவாய் பறவை. நாகனவாய் பறவை.
எருதின் கொம்பினைப் போல் இருந்த காய் எது? பாளைக்காய். பாளைக்காய். காஞ்சியும் வஞ்சியும் பூக்கும் நிலம். காஞ்சியும் வஞ்சியும் பூக்கும் நிலம் மருத நிலம். மருத நிலம். கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆனது. கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆனது. முக்குழல். முக்குழல். ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டவன். ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டவன் ராவணன். ராவணன். மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு. உம்மை தொகை. உம்மை தொகை. புரைதப பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே இதில் அமைந்துள்ள நயம். அடிமோனை. அடிமோனை. வருமலை அளவி. வருமலை என புலவர் எதனை குறிப்பிடுகிறார்? கடல் அலை. கடல் அலை. கரிக்குருத்து என்பதன் பொருள் யாது? யானை தந்தம். யானை தந்தம். கரிக்குருத்து. போரடிக்கும் குரலை கேட்டு அஞ்சி ஓடுவது எது? போரடிக்கும் குரலை கேட்டு அஞ்சி ஓடுவது எது? உளைமான். உளைமான். குருளைக்கு தன் நிழல் தந்த விலங்கு எது? குருளைக்கு தன் நிழல் தந்த விலங்கு எது? சென்னாய். சென்னாய். அதிரப் புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிரப் புகுந்தார்? ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் இவ்வடியில் உள்ள நயங்கள். அடியதுகை அடியைபு. பாருங்க, அடுப்பிடு துடுப்பிடு இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால எதுகை, நாற்றமும் நாற்றமும் இது இயைபு. அடுத்து வழிபட்டு சிறப்பு நிலை எய்தியவர்கள். வழிபட்டு சிறப்பு நிலை எய்தியவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள். ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? பெரியாழ்வார். ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? பெரியாழ்வார்.